Good morning. I am Indumati from Hope Foundation. Today we are going to see about MS PowerPoint Part 1. First presentation என்னன்னு பார்த்தீங்கன்னா collection of data and information எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு ஸ்லைடாக வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக இந்த PowerPoint யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த ஸ்லைட்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா டெக்ஸ்ட்டு, பிக்சர்ஸு, கிராஃபிக்ஸு, டேபிள்ஸு, சவுண்ட்ஸு, வீடியோஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த கலெக்ஷன் எல்லாமே எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ. இல்லைன்னா நம்ம யூசர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இதுக்கு ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு MS Office பட்டன். இந்த பட்டன் இந்த டாப் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான் மெனு பட்டன், ஃபைல் மெனு பட்டன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ ப்ரெசன்டேஷன், நியூ ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன், ஒரு நியூ ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு, சேவஸ் பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு, சென்ட் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து இந்த ஃபைல் மெனு ஆப்ஷன் தான் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மெனூஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம், இன்சர்ட், டிசைன், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ, வியூ. ஹோமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட், ஸ்லைட்ஸு, ஃபாண்ட்டு, பேராகிராஃபு, ட்ராயிங் அண்ட் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஹோமில் போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், MS Excel அண்ட் MS வேர்டில் பார்த்துருப்போம். ஹோமில் வந்து காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்ஸு, அப்புறம் வந்து ஃபாண்ட்டு, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இன்சர்ட்டில் வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, லிங்க் இன்சர்ட் பண்ணுறது, டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, இமேஜஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் செட்டப் பண்ணுறது, தீம், பேக்ரவுண்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அனிமேஷனில் போனீங்கன்னா ப்ரிவ்யூ, அனிமேஷன், ட்ரான்சிஷன் டு தி ஸ்லைட், நிறைய அனிமேஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனியாக அனிமேஷன் கொடுக்குறது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்லைட் ஷோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ. நான் சொன்னல ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி இது வந்து யூசர் மேனுவலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே வந்து ரன் ஆகிற ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து ஸ்லைட் ஷோ. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூவில் என்ன பார்த்துருக்கீங்க, என்ன இருக்குன்னு பார்த்தா ஷோ ஆர் ஹைட், ஜூம், விண்டோஸ், மேக்ரோஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வியூஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மினி டூல் பார். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, மினி டூல் பார் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு, அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட், கலரு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வந்து MS Excel அண்ட் MS PowerPointலேயே பார்த்துருப்போம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ப்ரெசன்டேஷன். ஒரு நியூ ப்ரெசன்டேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஆல்ரெடி பார்த்தோம்ல ஸ்டார்ட் ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ ப்ரெசன்டேஷன்றதில் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து blank ஸ்லைடு, டெம்ப்ளேட், எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் ஆர் வேர்ட் அவுட்லைன் இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், கிளிக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன், கிளிக் நியூ, blank ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு blank ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகும். கீழே கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஒரு blank ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணால் ஆன்லைனில் போய்ட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் அந்த ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ கொடுத்து இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் ஆர் ப்ரௌஸ் த்ரூ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும். அதிலே அந்த எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி நம்ம கிரியேட் கொடுத்துட்டோம்னா அந்த டிசைனில் நமக்கு டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ப்ரௌஸ் பண்ணுறது எப்படி blank டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் போயிட்டு நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஸ்லைடு வேணுமோ ப்ரௌஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அவுட்லைன்ஸ் வரும். எந்த லேஅவுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் டைட்டில் மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டைட்டில் ப்ளஸ் கண்டென்ட்டு, இமேஜ், இன்சர்ட்டு, டேபிள்ஸு,
இந்த மாதிரி சிங்கிள் ஸ்லைடு, இந்த மாதிரி டபுள் ஒரு பேஜ்லேயே 2 ஸ்லைடு வர மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பாயிண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதுக்கும் ஷார்ட்கட் கீ Ctrl+S தான். இல்லைனா ஃபைல் மெனுவில் போயிட்டு இந்த ஃபைல் மெனுவில் போயிட்டு கீழே நியூ ஓப்பன், அது கீழே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நம்ம ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதே டாக்குமெண்ட் இன்னொரு காப்பி வேறு இடத்துல வேறு லொக்கேஷனில் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த சேவஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் போயிட்டு சேவ் கீழே சேவஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு வேணும் அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சேவ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைல் வந்து இன்னொரு காப்பி வேறு ஒரு இடத்துல சேவ் ஆகிடும். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா F12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்லைட்ஸ். எப்படி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறது. நம்ம வந்து ஒரு ஸ்லைட் blank ஸ்லைட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். நிறைய ஸ்லைட்ஸ் கீழே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். There are several choices when you want to add a new slide to the presentation. Before where you want to add a new slide. ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்லைடு வேணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு ஸ்லைடு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு அடுத்தது உங்களுக்கு ஸ்லைடு வேணும்னா செகண்ட் ஸ்லைடு வேணும். ஓகேங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு கீழே ஸ்லைட்ஸ் இன்சர்ட் ஆகிட்டே வரும். இல்லை சென்டரில் நமக்கு எங்கே வேணும்னாலும் நம்ம வந்து ஸ்லைட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீமு. இந்த தீம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ப்ரெசன்டேஷனை ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய தீம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த தீம் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ற டேபில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹோம் டிசைன். அந்த டிசைன் டேபில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்கும். இல்லை எந்த தீம் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் தீம்ஸ் ஆர் கிளிக் தி கேலரிஸ் பட்டன். அது பக்கத்தில் இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கேலரிஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணி அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி கீழே நிறைய வரும். அதில் எந்த கலர்ஸ் வேணுமோ அதை வச்சு நம்மளே கூட தீம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்டைல். டு சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் ஸ்டைல் ஆஃப் எ தீம் கிளிக் தி பேக்ரவுண்ட் ஸ்டைல் பட்டன் ஆன் தி டிசைன் டேப். டிசைன் டேப்பில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஸ்டைல் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வரும். பேக்ரவுண்டில் என்ன கலர்ஸ் வேணுமோ நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் வித் கண்டென்ட், எடிட்டிங் டெக்ஸ்ட், என்டர் டெக்ஸ்ட் எப்படி வந்து இது வரைக்கும் நம்ம வந்து தீம்ஸு அதெல்லாம் தான் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுறது அது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இதில் எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணோன்னா அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிளிக் டு ஆட் டைட்டில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்லைடில் டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேலே ஹோம் பக்கத்தில் இன்சர்ட் டேபில் போனீங்கன்னா இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள். ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு புக் மாதிரி இருக்கும். அதில் வந்து கீழே என்ன இருக்கும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்லைடில் வச்சு நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ராக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு. அதில் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆகிடும். டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் ட்ராக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். Ctrl+C Ctrl+V ஷார்ட்கட் கீஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ஃபைல் மெனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு கட்டு காப்பி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இல்லை எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ட்கட் கீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்க்கும் அதே மாதிரி தான் கட் அண்ட் பேஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கும் கட் அண்ட் பேஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்லைடை காப்பி பண்ணோன்னா நம்ம எத்தனை டைம் வேணால் பேஸ்ட் பண்ணலாம். அதுவே ஒரு ஸ்லைடை கட் பண்ணோன்னா அதை ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியும். இதுதான் கட்டுக்கும் காப்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்லைடு அந்த இடத்துல இருந்து டிஸப்பியர் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மெனு சேவ் ஆப்ஷன், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆரோஸ் கீஸ் இருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அன்டூ அண்ட் ரீடு.
அன்டூ ஆப்ஷன் எதுக்காகனா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அந்த ப்ரீவியஸ் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை அப்படின்னு பண்ணுறதுக்கு தான் அன்டூ ஆப்ஷன். ரீடூனா நம்ம பண்ண ஆப்ஷனை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் ரீடூ. ஓகேங்களா? அன்டூ அண்ட் ரீடூ இந்த 2 பட்டன்ஸ் அதுக்காக தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக்கிங் ஸ்பெல்லிங். இப்போ நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம வேர்ட்லேயும் பார்த்துருக்கோம். ஏதாவது டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டோட ஸ்பெல்லிங்கை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே ரிவ்யூன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா ஏபிசி போட்டு கீழே டிக் போட்டு ஒரு ஸ்பெல்லிங் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து செக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் பிக்சர்ஸ் டு ஸ்லைட். ஒரு ஸ்லைடில் எப்படி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் கிளிக் இன்சர்ட் டேப். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மேலே இன்சர்ட் டேப்பில் போனீங்கன்னா பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம சிஸ்டம்ஸில் என்னென்ன பிக்சர்ஸ் சேவ் ஆகிருக்கோ டிஃபால்ட் பிக்சர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியும். எந்த பிக்சர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த ஸ்லைடில் வேணும்னு செலக்ட் பண்ணோம். அப்புறம் எந்த பிக்சர்ஸ் இன்சர்ட் போயிட்டு பிக்சர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த பிக்சர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பிக்சர் இன்சர்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் அந்த பிக்சரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ட்ராக் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் கிளிப் ஆர்ட்ஸ். இதே மாதிரி கிளிப் ஆர்ட்ஸ் வந்து வெப் ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்து கிளிப் ஆர்ட்ஸும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கும் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே சேம் இன்சர்ட் போயிட்டு பிக்சர்ஸ் பக்கத்தில் கிளிப் ஆர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கஸ்டமைஸ் அனிமேஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நமக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எந்த பிக்சர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி அதில் கீழே இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் கொடுத்தோன்னா அந்த கிளிப் ஆர்ட்ஸும் நம்ம ஸ்லைடில் இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பிக்சர்ஸ் அண்ட் கிளிப் ஆர்ட்ஸ். பிக்சர்ஸ் அண்ட் கிளிப் ஆர்ட்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்டைல்ஸ் கொடுக்கறது, அது எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, லெஃப்ட் அலைன் ரைட் அலைன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா when you add a graphic to presentation an additional tab ஒரு கிளிப்பார்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே வந்து ஒரு அடிஷ்னல் ரிப்பன் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பன் மேலே ஓப்பனில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சரோட பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், கலர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பிக்சர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக பிக்சர் ஸ்டைல்ஸ் இருக்குது. அரேஞ்சுன்ற ஆப்ஷன் எதுக்காகனா ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, லெஃப்ட் அலைன் ரைட் அலைன் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்காக சைஸுன்றது க்ராப்பிங் அண்ட் க்ராப் பண்ணுவோம்ல சைஸ். இப்போ வந்து இவ்வளோ பெருசு வேணாம், இமேஜ் வந்து இவ்வளோ பெருசு வேணாம்னா இது வரைக்கும் க்ராப் பண்ணியும் நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த சைஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது. இதுவும் அதே சேம் இன்சர்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஷேப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் டேப் ஷேப் பட்டன் ஓப்பன் ஆகும். அதில் எந்த ஷேப் வேணுமோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிளா, சர்க்கிளா, ஆரோவா, இல்லை ஒரு லைனா, இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ, ட்ரையாங்கிளா, எந்த ஆப்ஷன்ஸ் எந்த ஷேப் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், இந்த கிளிக் பண்ண உடனே இந்த கர்சரை வச்சு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணாலும் இதுவுமே அப்படி தான் ஸ்லைடில் வச்சு எவ்வளோ பெருசு வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடிங் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ். இதுவும் வந்து இன்சர்ட்டில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம வந்து இன்சர்ட் போயிட்டு ஸ்மார்ட் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் ஸ்மார்ட் ஆர்ட் வேணுமோ நமக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்சர்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆடிங் ஃபோட்டோ ஆல்பம். இதுவுமே அந்த சேம் இன்சர்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம்ஸ்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பட்டனில் போய்ட்டு ஃபோட்டோ ஆல்பம் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஃபோட்டோ ஆல்பம்னு செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா கிளிக் ஃபைல் ஆர் டிஸ்க் டு ஆட். எந்த ஃபைலில் இருக்குது இல்லை டிஸ்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸ் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் தி பிக்சர்ஸ் அப் ஆர் டவுன் இன் ஆர்டர் டு ஆல்பம் பட் கிளிக்கிங் தி அப் அண்ட் டவுன் ஆரோ. எப்படி பிக்சர்ஸ்
ஃபோட்டோ ஆல்பம் க்ரியேட் பண்ணால் அப் அண்ட் டவுன் ஆரோஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஆல்பம்ஸ் க்ரியேட் பண்ணி அதையும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் எப்படி ஒரு டேபிள் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப மெயினான ஃபீச்சர்ஸ். நம்ம வந்து அதிகமாக டேபிள்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவுமே சேமாக எக்ஸலில் நம்ம பார்த்துருப்போம். இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணுறது மூலயமாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்சர்ட் டேபிள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா டேபிள் ட்ரா பண்ணியும் நம்ம டேபிள்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம்.